ஸோ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், எந்த லெவலுக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன் கீழே இறங்குது ஒரு சிஎன்ஜி காருக்கும் ஒரு பெட்ரோல் காருக்கும் அப்படின்னு. நம்ம பயன்படுத்துகிறது ரெட்ரோ ஃபிட் பண்ண சிஎன்ஜி கார் தான். சிஎன்ஜி பலினோ வந்து வச்சுருக்கோம். நீங்கள் பக்கத்துலேயே பார்க்கலாம், இன்னொரு பெட்ரோல் பலினோவும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம அப்படியே பாய்ஸ் எல்லாரையும் வந்து உள்ளே உட்கார சொல்லுவோம். உள்ளே உட்கார சொல்லி உங்களுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். அப்படியே உள்ளே உட்காருங்க. இப்போ கிளியரன்ஸ் பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ குறைஞ்சிருச்சு அப்படின்னு. ஒரு 3.5 சென்டிமீட்டர் தாங்க இருக்குது. ஸோ வீலுக்கும் இதுக்கும் உள்ளது கரெக்டாக சொன்னால் 4 சென்டிமீட்டர் தான் இருக்குது. வீலுக்கும் இதுக்கும் உள்ள கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் தான் இருக்குது. வாங்க அப்படியே அந்த காருக்கு போவோம். ஸோ இப்போ அப்படியே அதே ஆர்டரில் அப்படியே இதில் உட்காருங்க. ஸோ 5.5 சென்டிமீட்ரு கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 5.2 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியரன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்த லெவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சஸ்பென்ஷன் வந்து உள்ளே அமுங்குது அப்படிங்கிறது. ஒரு 70 கிலோ டேங்க், அதாவது ஒரு ஆளோட வெயிட் வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎன்ஜி காரில் வந்து அந்த சஸ்பென்ஷனில் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். இது நாளடைவில் சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னும் இதில் வந்து இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு 1 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம வந்து ரெட்ரோ ஃபிட் பண்ணது தான். இதே ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக சிஎன்ஜி வாங்கினீங்க அப்படின்னா இந்த சஸ்பென்ஷன்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க.